சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். டேய் இங்க பாருடா, ராஜி கயல் கல்யாணத்துக்கு வரணும்னு சாமியை வேண்டிக்கிட்டு பத்திரிக்கை வைக்கணும். சரியா? சரி வா. ராஜி, ராஜிமா, டேய் வாடா மூர்த்தி, ஏன் தயங்கி நிக்கிற? வா. ராஜிமா, டேய் வாடா. என்னடா தாங்கி தங்கி நின்னுட்டு போ. அத்தை கிட்ட போய் சமாதானப்படுத்தி பத்திரிக்கை வை போ. அத்தை, நடந்தது எதையும் மனசுல வச்சுக்காம கயல் நல்லா இருக்கணும்னு சொல்லி குடும்பத்தோட நேர்ல வந்து வாழ்த்தணும். உங்களோட ஆசீர்வாதம் தங்கச்சிக்கு எப்பவுமே வேணும். வா, நீங்களே கொடுங்க. பத்திரிக்கை வாங்கிக்கங்க. அண்ணா, எந்த மூஞ்சியை வச்சுக்கிட்டு இவங்க வீடு ஏறி வராங்கன்னு சத்தியமா எனக்கு தெரியல. என் பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்கு. சும்மா என்ன டென்ஷன் பண்ணாம வந்த வழியை பார்த்துட்டு போக சொல்லுங்க. அத்தை, நடந்தது எல்லாத்தையும் மறந்துருங்க அத்தை. வெளியே போ மூர்த்தி. அப்படிலாம் சொல்லாதீங்க அத்தை. வேற எப்படி சொல்ற? உன் தங்கச்சியால என் பையன் வாழ்க்கையும் எங்க குடும்ப மானமும் போச்சு. நடந்தது மறந்துருங்கன்னு சாதாரணமா சொல்றேன். ஆனா அந்த அவமானத்தை அனுபவிச்ச எனக்கு தான் அந்த வலி என்னன்னு தெரியும். உன் பையன் கேர்லெஸ்னஸ்னால ஒருத்தரோட கால் போச்சுன்னு வீடேறி வந்து அவ என்கிட்ட ஆர்கியூ பண்ணிருந்தா கூட நான் மன்னிச்சு விட்டுருப்பேன். ஆனா என் புள்ளைய அரெஸ்ட் பண்றதுக்காக அவ கையோட போலீஸையும் மீடியாவையும் கூட்டிட்டு வந்தா. அத நான் ஜென்மத்துக்கு மறக்க மாட்டேன். ஐயோ, யாருன்னே தெரியாதே எவனோ ஒருத்தனோட வாழ்க்கை முக்கியம். ஆனா சொந்த அத்தை பையனோட எதிர்காலத்தை பத்தி அவளுக்கு எந்த கவலையும் இல்ல. என் பையனை பத்தி யோசிக்காதவளோட கல்யாணத்துக்கு நான் எதுக்கு வரணும்? என்ன சும்மா பேச வைக்காதீங்க. மரியாதையா கிளம்பிடுங்க. அத்தை, கயல் பண்ணது தப்புன்னு சொல்ல முடியல, சரின்னு சொல்ல முடியல. ஆனா சூழ்நிலையும் சந்தர்ப்பமும் அவளை உங்க கிட்ட கெட்டவளாவே காட்டிக்கிட்டு இருக்கு. ப்ளீஸ் அத்தை, இந்த விஷயத்த பெருசா எடுத்துக்காம கையில மன்னிச்சிருங்க அத்தை. நான் அவ்வளவு பொறுமைசாலி எல்லாம் கிடையாது. என் புள்ளைக்கு பேசின சம்பந்தம் போயிடுச்சு தெரியுமா? அது யாரால? உன் தங்கச்சியால. பிசினஸ் மீட்டிங்க்கு போற இடத்துல எல்லாம் ஏதோ துக்கம் விசாரிக்கிற மாதிரி உங்க பையன் இப்படி பண்ணுவான்னு எதிர்பார்க்கவே இல்லைன்னு நடந்தத பேசி பேசி என்ன நோகடிக்கிறாங்க. அந்த திமிர் பிடிச்ச கையால் செஞ்ச காரியத்தினால என்னால வெளியே தலை காட்ட முடியல. என்ன நோகடிச்சவங்களுக்கு நல்லது பண்றதுக்கு நான் ஒன்னும் கடவுள் கிடையாது. கொஞ்சம் இறக்கம் காட்டுங்க. வேணும்னா கையில் சர்பா நான் உங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க. நிறுத்து. அவ என் மனச நோகடிப்பா, என் பையனை தூக்கி உள்ள வைப்பா. ஆனா அவளுக்காக வரிஞ்சு கட்டிக்கிட்டு குடும்பமே வந்து காலில் விழுவீங்க. இதெல்லாம் உங்களுக்கு அசிங்கமா இல்ல? கையலோட நிச்சயதார்த்தம் நல்லபடியா நடக்கணும்னு உன் மாமியார் வந்து என் காலில் விழுந்தாங்க. இப்ப கல்யாணம் நல்லா நடக்கணும்னு நீ வந்து என் காலில் விழறியா? வேண்டாம், இதெல்லாம் எடுத்துட்டு வெளியே போங்க. கோவப்படாதீங்க. கொஞ்சம் பெரிய மனசு பண்ணுங்க அத்தை. எந்த குறையும் இல்லாம என் தங்கச்சி கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். நீங்க எல்லாரும் கல்யாணத்துக்கு வந்தீங்கன்னா அம்மாவும் சந்தோஷப்படுவாங்க. நான் யாருக்காகவும் இறங்கி போக மாட்டேன். அப்படி இருந்தும் உங்க அம்மாவுக்காக கையலோட நிச்சயத்துக்கு முன்ன வந்து நின்னு. இனிமே அப்படியெல்லாம் இருக்க முடியாது. மரியாதையா கிளம்புங்க. ராஜிமா, நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க ஒன்னும் சொல்ல வேண்டாம். அத்தை, ப்ளீஸ் அத்தை, தயவு செஞ்சு இந்த பத்திரிக்கை வாங்கிக்கங்க. அப்பாவோட தங்கச்சி நீங்க வரலனா இந்த கல்யாணம் முழுமையடையாது அத்தை. வேண்டான்னு சொல்லாம இந்த பத்திரிக்கையை வாங்கிக்கங்க அத்தை. இந்த கல்யாணத்துக்கு நீங்க எல்லாரும் அவசியம் வரணும். எல்லாத்தையும் மறந்துருங்க ப்ளீஸ். டேய், உன்னை யாரா வீட்டுக்குள்ள விட்டது? டேய், என்ன? ஏய்,
ஆஹா, இப்பதான் ஆட்டம் சூடு பிடிச்சிருக்கு. இந்த ராஜலட்சுமி இருக்காளே வெறும் வாய் சவடால் தான். மனோஜ் தான்ப்பா சூப்பர். ஏய், உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன தூக்கி உள்ள வச்சு அசிங்கப்படுத்தினோட கல்யாண பத்திரிக்கையை தூக்கிட்டு வந்து என் வீட்டுக்கு வருவ? வெளியில போடா. மனோஜ், ஏன் மனோஜ் இப்படி நடந்துக்கிற? ஏ, கையில உனக்கு பிடிக்கலன்றதுக்காக அவளோட கல்யாண பத்திரிக்கை இப்படி தட்டி விடுவியா? எந்த தடங்களும் இல்லாம என் தங்கச்சியோட கல்யாணம் நடக்கணும்னு ஆசைப்பட்டா இப்படி பத்திரிக்கையை காலால ஒதுக்கிற? ப்ளீஸ், இப்படி எல்லாம் பண்ணாத. என்னடா நீ? டேய் மனோஜ், நில்றா. ஏய், காலரா. ஏய், காலரா. கால் எடுங்க. மனோஜ், மனோஜ், வேணா சொன்ன கேளு, கால் எடு. மனோஜ், சொன்ன கேளு, கால் எடுன்னு சொல்றேன்ல. டேய் மனோஜ், வேணாடா. மேல மேல பாவம் பண்ணிட்டு இருக்காத. பத்திரிக்கைன்றது வெறும் பேப்பர் இல்ல, அது ஒரு பொண்ணோட வாழ்க்கை. காலரா. டேய் டேய், மரியாதையா ஓடி போயிடு, இல்ல உன்னை என் கால்ல போட்டு மிதிச்சே கொட்டுருவேன். டேய், அது பத்திரிக்கை, விடுறா. மனோஜ், மனோஜ், கால் எடு மனோஜ், ப்ளீஸ். எடுக்க முடியாதுடா. டேய் காலை மனோஜ், எடுத்துக்கிட்ட வர. பைத்தியமா பிடிச்சிருக்கு. வாடா. ஆமா, என் நிம்மதி போச்சு, சந்தோஷம் போச்சு, பைத்தியம் மாதிரி சுத்திக்கிட்டு இருக்க. ஒழுங்க மரியாதை இவங்களை வெளியில போக சொல்லுங்க. நாங்க வெளிய போயிடுறோம். முதல்ல பத்திரிக்கை கால் எடுத்து எடு, கால் எடுங்க கால் please. எடு. மாப்ள மாப்ள கொஞ்சம் தயவு செஞ்சு கால் எடு ப்ளீஸ். மாப்ள டேய் டேய் மூர்த்தி, நீ ஒண்ணும் பண்ணாத. அமைதியா இரு. மூர்த்தி, நீ எதுவும் பேசாத. கொஞ்சம் அமைதியா இரு. ஏன் இப்படி இனிமே பண்ணிட்டு இருக்க? ஒரு நிமிஷம் கூட இவங்க இங்க இருக்க கூடாது. இனிமே உன் தங்கச்சி கல்யாணம் அது இதுன்னு சொல்லி பத்திரிக்கை தூக்கிட்டு இந்த வீட்டுக்கு வந்தா இருக்கிற கோவத்துக்கு என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. டேய் எதுக்குடா உனக்கு இந்த அதிக பிரசங்கித்தனம்? எங்க இருந்துடா வந்தது உனக்கு இவ்வளவு வெறி கோவம்லாம்? அப்பா, என்ன அசிங்கப்படுத்தி என்ன கேவலப்படுத்தினவள கொன்னு போட்டிருந்தா கூட என் ஆத்திரம் தீராது. ஆனா நீங்க இவங்க கூட சொந்த கொண்டாடி இருக்கணும்ங்கறீங்க. டேய் கொஞ்சம் நிதானமா பேசு. மனோஜ், குடும்பத்துக்குள்ள மனஸ்தாபம் பிரச்சனை வரதெல்லாம் சகஜம்தான். அதுக்காக இவ்வளவு கோவப்படாத. இது பாரு, நீ சின்ன பையன். நீ வாழ்க்கையில பார்க்க வேண்டியது இன்னும் எவ்வளவோ இருக்கு. இங்க பாரு மனோஜ், இந்த முன்கோவம் ரொம்ப ஆபத்தானது. என் வாழ்க்கை பாதி அழிஞ்சதுக்கு காரணமே இந்த முன்கோவம் தான். நீ பரதேசி. யாரோட கம்பேர் பண்ணிட்டு இருக்க? அடுத்த வேளை சோத்துக்கு பிச்சை எடுக்கிற நீ நானும் ஒண்ணா? டேய் சொல்றா, நீ டேய், நானும் ஒண்ணா? என்ன வார்த்தை பேசிக்கிட்டு இருக்க? முதல்ல வா. அப்பா, சொல்றேன் வா. என்ன தடுக்காதீங்க. இவன் தங்கச்சி என் லைஃப ஸ்பாயில் பண்ணுவா. நான் இவங்கள மன்னிச்சு உறவு கொண்டாடணுமா? அப்படி போடு, சாகுடா. இவன் ஒரு ஃப்ராடு குடிகாரன். இவனை நான் ஒண்ணாப்பா. டேய், இவனே எப்படின்னா இவன் தங்கச்சி எப்படி இருப்பாளோ?